தமிழக மக்களே வணக்கம். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் அவருடைய அற்புதங்களை பற்றி தொடர்ந்து நம்ம படிச்சுட்டு வர்றோம். அங்கே அற்புதம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேத பண்டிதர், ஒரு பெரிய ஞானி 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. ஒரு பெரிய அறிவாளி ஞானி, ஒரு வேத பண்டிதர், வேதபாரகன் என்று அவனுக்கு பேர். போதகரே, நீ எங்கே போனாலும் நான் பின்பற்றி வர்றேன், எங்கே போனாலும் சரி பின்பற்றி நான் வர்றதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர் வேத பண்டிதர் சொல்கிறான். இயேசு என்ன சொல்கிறாரு? அவனுக்கு நரிகளுக்கு கூட குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூட கூடு உண்டு, ஆனால் எனக்கு மனசுகுமார்னா நான் தேவகுமாரன்னு சொல்லி நீங்கள் நான் சொல்கிறேன், ஆனால் தலை சாய்க்க அந்த பூமியில் இடம் இல்லைப்பா. நீ வேத பாரகன், சொகுசாக வாழ்கிறவன், நீ பெரிய வேத பண்டிதர், பெரிய உனக்கு பணிவிடை செய்கிறதுக்கெல்லாம் ஆள் வேணும். என்கிட்ட வந்தால் சொகுசு வாழ்க்கை இருக்குமா? தலை சாய்க்க கூட இடம் இல்லாமல் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், பரதேசி பண்டார மாதிரி. அதான் கோமணம் கட்டி குமர கடவுளை மலையில் நிறுத்துவாங்க சாமியாரா மொட்டையடிச்சு. அந்த ஞான அர்த்தம் தான் நான் சொல்கிறேன். தலை சாய்க்க இடம் இல்லை. நரிகளுக்கு கூட குழி இருக்குது, அதுக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிறோம். ஆகாயத்து பறவைகள் கூட கூடு இருக்குது, அந்த கூடுக்குள்ளே நுழைஞ்சிக்கிறோம். எனக்கு எதுவுமே இல்லைப்பா அப்படி சொல்லும்போது அவன் என்ன சொல்லியிருக்கணும்? இல்லாண்டவரை உம்மோட என்ன கதி ஆனாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, நான் அந்த சொகுசு வாழ்க்கைக்காக நான் சொல்லலை, எப்படினாலும் வர்றேன்னு அவன் சொல்லியிருக்க வேணாமா? அதோடு இருக்கிக்கிட்டான். அப்போ அவன் சொகுசு வாழ்க்கை தான் வர்றான் போல் இருக்கு. அப்போ இயேசுவை விடவா அவன் சொகுசு வாழ்க்கையை வாழணும்? உமக்கு இல்லாதது எனக்கு எதுக்கு ஆண்டவரேன்னு அவன் சொல்கிறத விட்டுட்டு பேசாமல் அவன் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் இயேசுவுக்கு பணிவிடக்காரனா, சீசனா, ஊழியனா ஆக முடியாது. இன்றைக்கி அநேகர் சுகபோகமாக இருக்காங்க. இன்றைக்கி உள்ள போதகர்களை பார்த்திங்கன்னா, பிஷப்புகள், ரெவரண்டுகள், போதகர்கள் முழுவதும் சுகபோகமாக நல்லா ஏசியில் ஓசியாக உட்காந்துக்கிட்டு அவன் ட்ரெஸ்ஸு, முகம், யூடியூப்பரில் அவன் பண்ணுற டெக்கரேஷனுகள், ஒட்டு முடி, அவன் காரு, பங்களா, ஜெட்டு, விமானம், அடியேங்கப்பா சொகுசு வாழ்க்கை. இதில் எல்லாம் இயேசு இருக்கிறது இல்லை, இயேசு அது விரும்புறதில்ல. இவங்களுக்கு அது தெரியறதும் இல்லை. என்னை மாதிரி யாரும் இப்போ போதகர்கள் சொல்கிறதும் இல்லை. எல்லாம் பணம், பங்களா, காரு, இப்படி தான் போகிறாங்க. மக்களே, அவங்கள பார்த்து நீங்கள் இயேசுவை விட்டுறாதீங்க. இன்றைக்கி உள்ள போதகர்களை பார்த்து, ஆடம்பர வாழ்க்கையை பார்த்து, இரக்கம் இல்லாத காரியங்களை பார்த்து, சுகபோக வாழ்க்கையை பார்த்து, ஒரு ஏழைகளுக்கு கூட ஒரு பச்சை தண்ணி கொடுக்காம இறங்காமல் இருக்கிற அந்த கஞ்சத்தனத்தையும் கொடூரத்தனத்தையும் பார்த்து இயேசுவை தப்பாக நினச்சிடாதீங்க, இயேசுவை விட்டு விளையிடாதீங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இவங்க கும்பிடுற இயேசு வேற ஒரு இயேசு, இவங்க சொல்கிற சுவிசேஷம் வேற ஒரு சுவிசேஷம், இவங்க இருக்கிற ஆவி வேற ஒரு ஆவி. உண்மையான ஒரிஜினல் கிறிஸ்தவங்க கிடையாது அவங்க. அதை நினச்சிக்கிட்டு ஒரிஜினல் இயேசுவை விட்டுறாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். அவங்கெல்லாம் வேதவார பரிசேயருடைய லிஸ்ட்டில் சுகபோகத்தில் மதவாதிகளுடைய இந்த இப்போ இந்த நித்யானந்தான்னு சொல்லி ஒருத்தன் இருக்கான் பாருங்கள், கைலாசம் சுகபோகம், அப்படிப்பட்ட லிஸ்ட்டில் சேர்றவங்க. அவங்களோட கர்த்தர் இருக்கவே மாட்டார், கடவுள் இருக்கவே மாட்டார். இயேசு ஏழைகளுக்கு பங்காளன், பரதேசிகளுக்கு, பண்டாரங்களுக்கு, பாவிகளுக்கு அவர் சிநேகிதர். இதை மறந்துடாதீங்க. ஆனால் இயேசுவின் சீடன் ஒருத்தன், அவரோடு இருக்கிற சீடன் ஒருத்தன் சொல்கிறான், எங்கள் அப்பா மரண தருவாயில் இருக்கார், அவரை செத்துட்டாருன்னே சொல்கிறான். செத்துட்டார், அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுங்க, அப்புறம் நான் திரும்ப வர்றேன்னு சொல்லும்போது, செத்துட்டார்ல, செத்தவனை அடக்கம் பண்ணட்டும். மாம்சத்தில் செத்தவனை, ஆவியில் செத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. உயிர் உள்ளவன் பேர் பெற்றும் அநேகர் ஆவியில், ஆத்துமாவில் செத்த நிலைமையில் இருக்காங்க. அவங்க சரீரத்தில் செத்தவரை அடக்கம் பண்ணட்டும். நீ கடவுளுடைய சுவிசேஷம் சொல்லு, நீ வேலையை செய், என் பின்னே வா என்று போகிறவனை தடுக்கிறாரு. அங்கே வர்றவனை விரட்டுறாரு.
போகிறவனை தடுக்கிறாரு. இதுதான் இயேசுவினுடைய எண்ணம். அதனால் தாழ்த்தப்படுகிறவன் அதுக்கு பிறகு இவன் அப்படித்தான் போவேன், என்ன இயேசுவோடவா எங்கள் அப்பா விடவா இயேசு பெருசு, அடக்கத்துக்கு கூட அனுப்ப மாட்டாங்கிறாங்க, என்ன கடவுள்னு சொல்லி அவன் போயிடல. அப்பா விட, சடங்காச்சாரத்தை விட, முறைமையை விட 4 பேர் என்ன சொல்லுவாங்க அதை காட்டிலும் இயேசுவை நேசித்தான், கீழ்ப்படிந்தான், அவன் நம்புனான். அவன் தாயா சீசன். அவனுக்கு வேத பரிசீலிக்க சொல்லும் போது அவன் மறுத்து ஒன்றும் சொல்லலைல்ல, இல்லை ஆண்டவரே அப்படிப்பட்டவன் கிடையாது, நான் வர்றேன்னு சொல்லலைல்ல, இருக்கிக்கிட்டான்ல. அந்த மாதிரி இன்றைக்கி அநேகர் வந்து சுகபோகத்துக்கு வர்றாங்க. பாஸ்டராக போயிட்டால் சுகமாக வாழலாம், வெளிநாட்டு பணம் கிடைக்கும், 4 பேரை வேலை செய்யாமல் ஆட்டையை போட்டு சாப்பிடலாம், இப்படி கெட்டனை பிடிச்சவன் நிறையா பேர் இருக்கான். போதகரா நிறைய பேர் இருக்காங்க. 90% 100ல் 90% இருக்காங்க. ஒத்துக்கிறேன். அவங்கள பார்த்து நீங்கள் இயேசுவை விட்டுறாதீங்க. அந்த 10% நல்ல ஊழியர்கள் இருக்காங்க, அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனாலும் அந்த சிரமம் உங்களுக்கு வேணாம். இயேசுவை அண்டிக்கிங்க, இயேசுவை பிடிச்சிக்கிங்க. இயேசு படகுல ஏறுறாரு. அப்பொழுது 23ஆம் வசனம், இயேசு படகுல ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். வேதவாரன் பரிச்சயம் வரல, அதோடு இருக்கிக்கிட்டான். சீடை மரித்தோர் அடக்கம் பண்ணிட்டு நீ என்னை பின்பற்றிவான்னு சொல்கிறார்ல, அதை கீழ்ப்படிஞ்சு இயேசுவின் பின்னாடி வர்றான். அங்கே ஒரு அற்புதம் நடக்குது போகுது பாருங்கள். அவனுக்கு அந்த அற்புதம் கிடைக்கல, இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவுக்கு பின்னாடி வந்தவனுக்கு இந்த அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம்? 5வதாக ஒரு அற்புதம் நடக்குது. 24ஆம் வசனத்திலிருந்து 27 வரைக்கும் அந்த அற்புதத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்பொழுது படகு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாக கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாக இருந்தார். அந்த படகுல பாவம், அந்த படகுல தான் தூங்குறதுக்கு டைம். அங்கே இறங்கின உடனே மக்கள் வந்துடுவாங்க. நைட்டு தூங்குற வரைக்கும் மக்கள் வந்து எவ்வளோ நேரத்தில் இருப்பாங்களோன்னு தெரியல. படகுல தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த படகு வந்து அலைகளினாலே ரொம்ப பயங்கரமான கடல் அலை கொந்தளிப்பு உண்டாகுது, பெருங்காற்று உண்டாகுது. அந்த படகையே மூழ்கி போகிற அளவில் அபாயம், தண்ணி அவ்வளவு பயங்கரமாக வருது. அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து அவரை எழுப்புகிறாங்க, ஆண்டவரே மடிந்து போகிறவங்க லட்சியம் சாக போகிறோம்னு சொல்கிற அளவில் அபாயம் ஆயிடுச்சு. உயிர் போகிற அளவில் மூழ்கிற மாதிரி வந்துருச்சு. எங்களால் முடியாதப்பா, நீங்கள் வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி அலறாங்க. 26ஆம் வசனத்தில், அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அற்ப விசுவாசிகளேன்னு சொல்கிறார். அற்ப விசுவாசிகளன்னா விசுவாசமே இல்லாதவங்களேன்னு அந்த அர்த்தம் இல்லை. அற்ப விசுவாசம்னா கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, முழு விசுவாசம் இல்லாதவங்களே ஏன் பயப்படுறீங்க? ஏன் இந்த மாதிரி கொந்தளிக்கிறீங்க? நீங்கள் மூழ்கினா நான் மூழ்க மாட்டேனா? உங்களோட நானும் மூழ்கி தானே போவேன். இவர் அப்படியே கடலில் நடந்து தப்பிச்சிருவார், நம்மெல்லாம் செத்துருவோம்னு நினைக்கிறீங்களா? அப்படி நான் விடுவேனா? ஏன் அப்படி நம்பிக்கைலாம் போச்சு என் மேலே? எத்தனையோ அற்புதங்களை பார்த்துக்கிட்டு தானே வர்றீங்க, ஏன் உங்கள் நம்பிக்கை இப்படி போச்சுன்னு சொல்லிட்டு காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. ஒரு நாயை அதட்டுமா, நாய் குலைச்சிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி காற்று கடலை அதட்டுறாரு. சுமார் பேசாமரு. எப்படி இவரை புத்தரோடு காந்தியோடு ஒப்பிட முடியுமா? மகான்களோடு ஒப்பிட முடியுமா? இயேசுவை சாதாரண மனிதர்களோடு ஒப்பிட முடியுமா? காற்றை கடலை அதட்டுறாரு. சுமார் ஏய் கொந்தரிக்காது, சும்மா பேசாமரு. எப்படி ஒரு வல்லமை உள்ளவர் பாருங்கள். உடனே என்ன ஆகுது? மிகுந்த அமைதியில் உண்டாயிடுச்சின்னு இருக்கு. இந்த 27ஆம் வசனத்திலே அந்த மனுஷர்களை ஆச்சரியப்படுறாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகிறதே என்றார்கள். எப்பேற்பட்ட அற்புதம்! அதட்டுறாரு. அதனால் என் தமிழக மக்களே, இஸ்லாமிய மக்களே, இந்துக்களே,
கிறிஸ்தவ மக்களே, இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட கொந்தளிப்பு உங்கள் வாழ்க்கையிலே நடந்தாலும் அவர் சரி பண்ணக்கூடிய, அதட்டக்கூடிய, அமைதிப்படுத்தக்கூடிய நபராக காணப்படுகிறார். படகு உங்கள் வாழ்க்கையே அலை போல, நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போல் நம்ம வாழ்வோம்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறான் இல்லையா. ஓடம், அந்த படகு நம்ம வாழ்க்கை, கடல் அலை நம்முடைய கஷ்டங்கள், அதில் புயல் காற்று அடிக்கிறது நம்முடைய சோதனை துன்பம். ஆனால் அதில் தான் இயேசு இருக்கார். சில நேரத்தில் நித்திரை அடைந்தவர் போல் இருக்கலாம், மௌனம் காத்தவர் மாதிரி இருக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க, விசுவாசத்தை விடாதீங்க. இயேசு உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கார். அவரால் எல்லாம் கூடும். அன்போடு முறையிடுங்க, ஏசப்பா இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. அதட்டுறாரு, அந்த பிரச்சனையை அதட்டுறாரு. எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் அதட்ட வல்லவராக இருக்கார். உங்கள் கண்ணுக்கு தெரியாது, நீங்கள் அழிஞ்சே போயிடுவோம், செத்து இவ்வளோதான் முடிஞ்சு லாஸ்ட்டு அப்படி தான் நினைப்பீங்க. உங்களுக்கு அடுத்து ஒரு அற்புதம் காத்திருக்கு. அதுக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணிடாதீங்க, மறுதளிச்சிடாதீங்க, தப்பான முடிவுக்கு போயிடாதீங்க. கொஞ்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விடுதலை இருக்குது, அற்புதம் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களை மாற்றிக்கிற கூடாது. யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்து நான்கு கொண்டு செத்தான் இல்லையா. சாகாமல் அப்படியே சிலுவைக்கு வந்திருந்தான்னா வேதபார பரிசேயர்கிட்ட போய் முறையிட்டு அவன் சாகிற கதிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அங்கே மனுஷங்கிட்ட போனால் அப்படி தான் வரும். ஆனால் அவனே சிலுவைகிட்ட வந்திருந்தான்னா பாவ மன்னிப்பு கிடச்சிருக்கும், அவன் சாகிற நிலைமையிலேருந்து விடுதலையாயிருக்கும், திரும்ப ஊழியத்தை செஞ்சுருப்பான். அநேகர் இப்படித்தான் கடைசி நேரத்தில் கோட்டை விடுவாங்க. தயவு செய்து உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க, பயப்படாதீங்க. பயம்தான் எதிரி. பயத்தை அகற்றுங்க. பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு அவர். பயப்படாதீங்க, அகற்றுங்க. இயேசுவை எழுப்புங்க. தூங்குற மாதிரி இருக்கார், தூங்கலை அவர். உன் பொறுமையை சோதிக்கிறாரு, உன்னுடைய நிலைமையை சோதிக்கிறாரு. இந்த நிலைமையில் நீ எப்படி இருக்கிறாயின்னு உன்னை கண்காணிக்கிறாரு. எழுப்புங்க, முறையிடுங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிற எவனும் கண்டடைவான். அங்கே அற்புதம் நடக்குது. அந்த கொந்தளிப்பை அடக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கொந்தளிப்பு, எத்தனை போராட்டங்கள், எத்தனை நாசமோச தீமைகள் வந்தாலும் இயேசு அதட்டி உங்களை அமைதிப்படுத்தி அக்கறையில் சேர்க்க வல்லவராக இருக்கார். இயேசுவை நம்பினோர் யாரும் கெட்டு போனதில்லை. அவரை நம்பி ஏமாந்து போனவங்க சரித்திரமே இல்லை. தயவுசெய்து எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்க இல்லையா. இந்த இயேசுவை பாருங்கள், நம்புங்க, விசுவாசிங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த விசுவாசமே உங்களை ரட்சிக்கும், அக்கறையில் சேர்க்கும், அமைதிப்படுத்தும், சாந்தப்படுத்தும். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். நாளை தினத்தில் ஒரு அற்புதத்தோடு சந்திப்போம். நன்றி.